சஜித் ஐயா வாரார் 31 1 2 அவருக்கு நாங்கள் தமிழர் யாருன்னு காட்டி அனுப்பணும். இதை நீங்கள் காட்டி அனுப்பாம விட்டியலோ எங்களோட தமிழ் இனத்தை கேவலமான அனுப்பானுகள். உடம்பில் ஓடுவது தமிழ் இரத்தமாக இருந்தால் எந்த தமிழனும் யாழ்ப்பாணத்துக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வரும்போது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று வைத்தியர் சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு ஒன்றை போட்டிருக்கின்றார். திருவோணமலையில் நடந்த சம்பவத்தின் பின்னணியாக இவ்வாறு ஒரு பதிவை அவர் முகநூலிலே பதிவிட்டிருக்கின்றார். சில தினங்களுக்கு முன்னர் திருவோணமலையில் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாஸ் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினரான ரிசாட் பதியுதீன், ரவுப் ஹக்கீம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தொலைபேசி மூலமாக தனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று ராமநாதன் அர்ஜுனா அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்த நிலையில் ராமநாதன் அர்ஜுனா திருவோணமலைக்கு சென்றிருந்ததாக அவரே கூறியிருந்தார். அதன் பின்னராக அந்த மேடையிலிருந்து தான் வெளியேற்றப்பட்டதாக அல்லது அந்த மேடையிலே தான் அவமதிக்கப்பட்டதாக அவர் கூறியிருந்தார். அதற்கு காரணம் இது முஸ்லிம்களின் மேடை, அதனால் நீங்கள் நிற்க வேண்டாம் என்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லி அனுப்பியதாக அவர் கூறியிருந்தார். அதை தவிர அவரது ஆதரவாளர்கள் பலரும் கூறியிருந்தார்கள். இதன் பின்னணியில் ரிசாட் பதியுதீன் இருக்கின்றார் அல்லது உமா சந்திரா பிரகாஷ் இருக்கின்றார் என்கின்ற குற்றச்சாட்டுகளும் அவராலும் அவரது ஆதரவாளர்களாலும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. இது முஸ்லிம்களுக்கான மேடை என்று கூறி எப்படி ஒரு தமிழனை அங்கிருந்து வெளியேற்ற முடியும் என்கின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். அதே போல பலரும் எழுப்பியிருந்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களும் இணைந்து அவரை வெளியேற்றவில்லை. ஆகவே முஸ்லிம் அரசியல்வாதியின் தலையீடு பின்னுக்கு இருக்கலாம். அந்த முஸ்லிம் அரசியல்வாதி சொல்லி தமிழ் அரசியல்வாதி யாராவது செய்திருக்கலாம். ஆகவே ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் சமூகம் மீதும் குறை சொல்ல முடியாது. எது எப்படியாக இருந்தாலும் ஒரு தமிழராக அங்கு சென்ற போது அதிகமாக முஸ்லிம்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இது முஸ்லிம்களுக்கான மேடை என்று அவரை வெளியே அனுப்பியது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் அர்ஜுனாவின் ஆதரவாளர்களின் கருத்தாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக பல பதிவுகளை அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வந்தார். இந்த நிலையில் தான் அவர் நேற்றைய தினம் ஒரு பதிவு ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார். அவர் இந்த பள்ளிவாசலுக்கு வேண்டும் என்றாலும் செல்லட்டும், ஆனால் எந்த தமிழர்களும் அங்கு செல்லக்கூடாது, தமிழ் ரத்தம் உடம்பில் ஓடுதுன்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக் கூடாது என்று கூறியிருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்களின் கூட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழன் ஒருவனுக்கு அவமானம் நடந்திருக்கின்றது, ஆகையால் எந்த தமிழர்களும் சஜித் பிரேமதாஸிற்கு ஆதரவு அளிக்க கூடாது, சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது தவிர தனது ஆதரவு இந்த முறை தமிழ் பொது வேட்பாளருக்கு என்று கூறியிருக்கின்றார். ஆகவே அர்ஜுனா அவர்கள் ஒரு நிலையற்ற மனிதன். அவர் நாளை வேறொன்று சொல்வார், நாளன்றைக்கு வேறொருக்கு வாக்களிக்க செல்வார், அதுக்கு பிறகு வேறொருக்கு வாக்களிக்க செல்வார். எப்படியும் தேர்தல் வருவதற்கு முன்பே அவர் 20 பேரை மாறி 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 சொல்வார். அவருக்கு ஆதரவாக செயற்படுபவர்களும் இவ்வாறு மாறி மாறி தெரிந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். ஆகவே அரசியலுக்கும் அர்ஜுனாவிற்கும் நீண்ட தூரம். எனவே திருவண்ணாமலை நடந்த சம்பவம் என்பது அது ஏற்கக்கூடிய சம்பவம் அல்ல என்பதை நாங்கள் கூறுகின்றோம். அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சம்பவம் வேறு. ஒரு முஸ்லிம்களுக்கான மேடை என்று ஒரு தமிழன் வெளியேற்றப்பட்டது அது இலங்கையில் எங்கு நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, உலகில் எங்கு நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த சம்பவம் வேறு, அர்ஜுனாவின் செயற்பாடு என்பது வேறு. அர்ஜுனாவுக்கு அங்கு நடந்த சம்பவத்திற்காக ஆதரவு அளிக்கின்றோம் என்பதற்காக அர்ஜுனாவின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஆதரவு அளிக்கின்றோம் என்பது இல்லை. எனவே அர்ஜுனாவிற்கும் அரசியலுக்கும் சரிவராது. நிமிடத்துக்கு நிமிடம் வேறொருவருக்கு ஆதரவளிங்கள் வேறொருவருக்கு ஆதரவளிங்கள் என்று மாறி மாறி போகின்ற இந்த போக்கு சரிவராது. எனவே அரசியலில் ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னர் பல தடவை யோசிக்கலாம். முடிவெடுத்தால் அந்த முடிவில் உறுதியாக நிற்க வேண்டும். எனவே எடுத்ததற்கெல்லாம் கட்சி மாறுகின்ற, எடுத்ததற்கெல்லாம் ஒருவரை புறக்கணிக்கின்ற ஒருவருடன் அரசியலில் பயணிப்பது அல்லது அரசியல் ரீதியாக அவரை பின்தொடர்வது என்பது இந்த சமூகத்திற்கு அது சரியானதாக அல்ல. அவர் ஏற்கனவே சொன்ன பல கருத்துக்களில் உண்மை இருக்கின்றது. அந்த கருத்துக்களால் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவரால் ஏற்பட்டதோ அந்த கருத்துக்களால் ஏற்பட்டதோ அதன் ஊடாக மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கிறது. குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அவரது கருத்துக்களால் ஏற்பட்டிருக்கின்றது என்பது உண்மை. அது வேறு விடயம். ஆனால் அரசியல் என்பது அவனை தாண்டிய ஒரு விடயம். இவ்வளவு சொன்னாலும் வாக்கு என்பது உங்களது உரிமை, உங்களது விருப்பம். அதை நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் செலுத்தலாம். எனவே அதை நீங்கள் யோசித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ்.